செவ்வாய் பகவானின் பூச நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இடங்களில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை நீங்கள் முன்னின்று வாங்கி அதை கரெக்டாக முடிச்சு தரணும். இந்த நேரத்தில் உங்களை தேடி சில பொறுப்புகள் வரும், வாய்ப்புகள் கிடைக்கும். இதை அலட்சியமாக தவிர்த்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த முன்னேற்றத்தை அடையாமல் போயிடுவீங்க. அதனால் அதை ஏற்றுக்கோங்க. ஆனால் அதை கரெக்டாக கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய பேரும் புகழும் உங்களுக்கு ஒன்று பதவி உயர்வை கொண்டு வந்து சேர்க்கும், அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வை கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? இதனால் மற்றவர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உயர் அலுவலர்கிட்ட இருந்து நல்ல பேர் கிடைக்கும். இலக்குகளை அடைவதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமாக உங்கள் கைக்கு வராமல் இருந்த பணம் கூட இந்த டைம் வந்து சேர்வதற்கான அமைப்பை பெறுகிறீர்கள். நல்ல ஒரு நிதி ஆதாரங்கள் பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிவகைப்படுத்துவீங்க, நடைமுறைப்படுத்துவீங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் விஷயத்துலையும் இந்த வாட்டி மூக்க நுழைக்கக்கூடாது. யாருடைய விஷயத்தையும் நீங்கள் போய் சஜஷன் கொடுக்கக்கூடாது. இதை பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி எங்கேயும் எந்த ஒரு வாக்கும் கொடுக்காதீங்க. இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற எந்த ஒரு வாக்கும் அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். ஏன்னா உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து சில விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசுவாங்க, உங்கள் நேரத்தை வீணாக்குவாங்க, உங்களை நிறையா வார்த்தைகள் பேச வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி உங்கள் நேரத்தை வீணடிப்பாங்க. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒவ்வொரு நொடிகளும் உங்களுக்கு உங்களுக்கு தங்கம் மாதிரி, கோல்டு மாதிரி. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான மாற்றம், முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் குலதெய்வ வழிபாடு முழுமையாக, குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும். வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் எல்லாமே மிக சிறப்பாகவே இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் மாதத்திற்கு ஒரு முறை போய் வழிபடுவது, வருஷத்துக்கு ஒரு முறை போய் வழிபடுவது அப்படி இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும். மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாதும் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும். இறைவன் நல்ல கதவுகளை திறந்து விடுவார். புதிய வழிகள் அமையும். சரிங்களா? புதிய நபர்களுடைய அவகாசங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களுடைய அவகாசங்கள், அறிமுகங்கள் கிடைக்கும். இதனால் சில நல்ல மாற்றங்களும் வந்து சேரும், நல்ல முன்னேற்றங்களும் வந்து சேரும். இதே தேவையற்ற நபர்களாக உங்களுக்கு நண்பர்களாக வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள விலக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டம் உங்களுடைய வேலையை மட்டும் நோக்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு மன உறுதியும் உடல் உறுதியும் கொடுத்து தடைகளை அனைத்தையும் உடைத்தெறிந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போவார். அதனால் மணி பர்ஸ் இருந்தால் சின்னதாக ஆஞ்சநேயர் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ பீரோலையோ ஆஞ்சநேயர் படத்தை வாங்கி ஒட்டி வைங்க. சரிங்களா? வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் ஆஞ்சநேயர் படத்தை வைங்க. இந்த டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, அவரை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ, அந்தளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சேர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்க போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தொடர்ந்து இது போன்ற பல எல்லா ராசிக்காரர்களுக்கான கணிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை பார்க்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பீங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.